வர வர மார்வல் என்னதான் பிளான் பண்றாங்கன்றது தெரிய மாட்டேங்குதுல. அதாவது பவர்ஃபுல்லான சூப்பர் ஹீரோஸ் அடுத்தடுத்த மூவில ஒரே வருஷத்துல இருக்கிறாங்க. அது எந்தெந்த மூவி தான் பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தண்டர்போல்ட், செகண்ட் பாத்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ். இந்த ரெண்டு மூவியுமே பாத்தீங்கன்னா அவங்களோட சக்தி வாய்ந்த சூப்பர் ஹீரோஸை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. அதாவது எண்டு கேமுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஓவர் பவர் கேரக்டர்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அது கை கொடுத்துச்சான்னு பாத்தீங்கன்னா அது இல்ல. இப்போ அப்பயே போற சூப்பர் ஹீரோஸும் சக்சஸ்ஃபுல்லா வருவாங்களான்றது அந்த மூவில எந்த அளவுக்கு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத பொறுத்து தான் அமைய போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதாவது தண்டர்போல்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சென்ட்ரின் ஒரு கேரக்டரை கூட்டிட்டு வர போறாங்க. இந்த கேரக்டரை பாத்தீங்கன்னா மார்வலோட ஒரு சூப்பர்மேன் சொல்லலாம். சூப்பர்மேன் கிட்ட இருக்கிற எல்லா பவர்ஸுமே இவர்கிட்ட இருக்கும். அதோட இவருக்குன்னு தனியா யூனிக்கான ஒரு எபிலிட்டியும் இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல அப்பியர் ஆக போற பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் தான். ரீசெண்டா பாத்தீங்கன்னா டிஸ்னியோட சீமாகான்ல ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட எக்ஸ்க்ளூசிவான ஃபுட்டேஜ் இருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம சூஸ்டாம் வந்து பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எம்சியூல பாத்தீங்கன்னா பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸையும் கூட்டு வர போறாங்க. இவர்கிட்டயும் பாத்தீங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட பவர்ஸ் இருந்திருக்கும்.